2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் மிகப்பாரியதொரு யுத்தத்தை உண்டாக்கி முழு காசாவையுமே அழிச்சு நொறுக்கினாங்க. அன்று முதலாக சர்வதேச மட்டத்தில் ஒரு பார்வையை உண்டாக்கிய பேசுபொருளாக மாறியது தான் ஈரான் என்கிற ஒரு சாம்ராஜ்யம். இன்றைக்கும் ஈரான் தான் சர்வதேச மட்டத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எதற்காக ஈரான் தொடர்ந்து பேசப்படுகிறது என்பதை தாண்டி இப்பொழுது ஏன் ஈரான் பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. இந்த வீடியோவில் ஈரான் தொடர்பான மிக முக்கியமான சில செய்திகளை பார்க்க போகிறோம். ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, ஈரானுங்கிறது ஒரு பாரசீக தேசம் என்கிற பழங்காலம் தொட்டு அறியப்படுகிற ஒரு தேசமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழுகிற காலத்தில் உலகத்தில் 2 பேரரசுகள் காணப்பட்டது. ஒன்று இத்தாலி பேரரசு, இன்னொன்று பாரசீக பேரரசு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரானை ஒட்டியது பாரசீக பேரரசு. இந்த நிலையில் ஈரானிடத்தில் நிறைய வளங்கள் இருப்பது நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக ஈரானில் கட்டுக்கடங்காத எண்ணெய் வளம் இருக்கிறது, பெட்ரோலியம் குவிந்து கிடக்கிறது. அதை தாண்டி ஈரான் என்பது பர்ஷியன் வளைகுடா என்கிற கடல் பகுதிகளில் அமைந்திருக்கிற காரணத்தினால பர்ஷியன் வளைகுடாவை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரமும் ஈரானிடத்தில் தான் இருக்கிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் வேர்ல்டு மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவினுடைய இடது பக்கமாக இருக்கக்கூடியது ரெட் சி இருக்கும், செங்கடல் இருக்கும். அதுக்கு கீழே அரேபியன் சி வரும். அதை சுற்றி அப்படியே திரும்ப ரைட் சைடுக்கு வந்தோம் என்று சொன்னால் இந்த ரைட் சைட் பர்ஷியன் வளைகுடா என்று அழைக்கப்படும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அரேபியன் வளைகுடா என்று தான் அதற்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு பேர் வச்சிருக்கிறாரு. அது கூட பாரசீகம் என்கிற பெயரில் இருக்கக்கூடாது என்பதற்காக. இந்த பர்ஷியன் வளைகுடாவுக்கு உள்ள ரைட் சைடில் இருப்பது ஈரானாக இருக்கும். இடது பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவதாக இருப்பது ஓமான் வளைகுடாவோடு சேர்ந்து இருக்கும். அதற்கு அடுத்ததாக துபாய் இருக்கும், சவுதி அரேபியாவுடைய சில பகுதிகள் இருக்கும், பஹ்ரைன் இருக்கிறது, குவைத் இருக்குது. இப்படி அரபு நாடுகள், கத்தர் உள்ளிட்ட பல நாடுகளுடைய பகுதிகள், கடற்பரப்புகள் இந்த பகுதிகளில் தான் வருகிறது. இதற்கு இடையில் ஆரம்பமாகவே ஈரானுடைய எல்லையில் இருக்கிறது தான் ஹொர்முஸ் நீர்நிலை. இந்த ஹொர்முஸ் நீர்நிலையை உடனடியாக மூடுகிறோம் என்று ஈரான் அறிவிச்சிட்டாங்க என்று சொன்னாலே எந்த விதமான பெட்ரோலிய ஏற்றுமதிகளையும் அரபு நாடுகளில் இருந்து கடல் வழியாக பண்ண முடியாமல் போயிடும். உலகுக்கு தேவையான 30% மேற்பட்ட பெட்ரோலியம் இந்த பகுதிகளில் இருந்து தான் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில தான் ஈரானுக்குள்ள சர்வதேச, குறிப்பாக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை காரணமாக பெரிய அளவுக்கு எக்கானமிக் கிரைசிஸ், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அந்த பொருளாதார நெருக்கடியை ஒட்டுமொத்த அரசியல் நெருக்கடியாக மாற்றுவதற்கு அமெரிக்காவும் ஜியோனிஸ்டுகளும் இஸ்ரேலும் விடாப்பிடியான பல சதித்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுடைய தற்போதைய ஆளும் அரசு, மசூத் பெசக்ஷியனுடைய அரசு, எப்படியாவது அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்கு பலவிதமான காரியங்களையும் பண்றாங்க. ஆனா எல்லை மீறி அந்த ஆர்ப்பாட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஆனா எல்லை மீறி அங்கு வன்முறைகள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு நாட்டில் ஆர்ப்பாட்டம் நடப்பது என்பது இயல்பு, போராட்டம் நடப்பது என்பது இயல்பு. ஈரான் ஆல்ரெடி பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் 1970களுக்கு பின்னாடி இருந்து பல முறை பார்த்துடு. இப்படி பார்த்ததற்கு பிறகும் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களை பொறுத்தவரையில் அது ஆர்ப்பாட்டங்களாக தெரியவில்லை. முழுவதுமாக வன்முறை கும்பல்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த வன்முறைகளால் எதிர்பார்க்கப்படுவது ஒன்றே ஒன்றுதான், ஈரானுடைய ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பும் கலப்ஸாகப்பட வேண்டும், மொத்தமாக அழிக்கப்பட வேண்டும். அங்கு ஒரு டம்மி கவர்மெண்ட் வரணுங்கிறது தான் அத்தனை பேருடைய தேவையாகவும் இருக்கு. ஏன்னா அந்த டம்மி கவர்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த அரபு தேசம், இப்ப மிடில் ஈஸ்ட்னு எது இருக்குதோ இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல அத்தனை பேருமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அடிபணிந்து போகக்கூடியவங்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்கேஸ் ஈரானுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஈராக் மாதிரியான ஒரு நிலை அல்லது ஆப்கான் மாதிரியான ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் ஒட்டுமொத்த அரபுலகமும் முழுவதுமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிபணிந்ததாக மாறிவிடும். இதை தாண்டி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னு கேட்டா, இஸ்ரேலுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற அந்த கனவை நனவாக்குவதற்கு ஈரான் வீழ்வது இஸ்ரேலுக்கு மிக பெரும் தேவையாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பகுதி என்னன்னா, யார் இந்த ரஸா பஹ்லவி என்பதுதான்.
ரஸா பஹ்லவிங்கிற ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டாராம். அந்த ட்வீட்டால தான் ஈரானுக்குள்ள இவ்வளவு பெரிய புரட்சி வெடிக்கிறது என்று ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க. முதல்ல அந்த ஆள் போட்ட ட்வீட்டால அங்கே எந்த விதமான ஒரு கிளர்ச்சியும் ஏற்படவும் இல்லை, ஆர்ப்பாட்டங்கள் ஏற்படவும் இல்லை. ஆல்ரெடி எக்கானமிக் கிரைசிஸில் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி இருக்குது. அதற்கு எதிராகத்தான் அங்கு ஆர்ப்பாட்டமே ஆரம்பித்தது. ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து 12 நாளைக்கு பிறகுதான் இந்த ஆள் ஒரு ட்வீட்டே போடுறாரு. இவர் ட்வீட் போடும்போது ஆல்ரெடி ஈரானுக்குள்ள ஒட்டுமொத்தமாக இன்டர்நெட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. யாருமே இன்டர்நெட்ல தொடர்பு கொள்ள முடியாது. அப்ப எப்படி இந்த ஆள் போட்ட ட்வீட் அங்க பார்த்திருப்பாங்கங்கிற கேள்வி இருக்கு. சரி, யார் இவரு ட்வீட் போட்டாருங்கிறதுனால அங்க பெரிய போராட்டம் வெடிக்குதுங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்தை இன்னைக்கு நீங்க DWல பார்க்க முடியும், அல்லது பிபிசியில் பார்க்க முடியும், CNN பார்க்க முடியும். சர்வதேச அமெரிக்க ஆதரவு அத்தனை ஊடகங்களும் இந்த ஆளை தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இவர் தான் 1970களுடைய ஆரம்ப பகுதிகளில் ஈரானில் ஏற்பட்ட புரட்சி காரணமாக வெளியேற்றப்பட்ட ஈரானுடைய ஷாஹ் மன்னனுடைய பிள்ளையாக இருக்கிறார். ஈரானில் ஷாஹ்ன்ற ஒரு கொத்தடிமை இருந்தது. அது நான் உனக்கு அடிமை தான் என்று அமெரிக்காவுக்கு எழுதி கொடுத்த ஒரு அடிமை. எந்த அளவுக்கு பெரிய அடிமைன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானில் எந்த அநியாயம் எவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் வாரி எடுத்துக்கிறங்க என்கிற அனுமதியை கொடுத்திருந்தவர். அதை தாண்டி அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய இப்போ இருக்க இந்த ரஸா பஹ்லவி என்கிறவர் இளவரசராக முடிசூட்டப்பட்டிருந்தார். அந்த முடிசூட்டப்பட்டிருந்தவர் 1970கள் ஆரம்ப பகுதிகளில் இந்த புரட்சி வெடிச்சதோட நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார், நாடு கடத்தப்படுறாரு. நாடு கடத்தப்பட்டதற்கு பிறகு அவருடைய தகப்பனார் ஷாஹ் மன்னன் ஈஜிப்தில் மரணம் அடைகிறார் புற்றுநோய் காரணமாக. அதற்கு பிறகு அங்கிருந்து நேர அமெரிக்காவுக்கு இவர் குடிபெயர்ந்துடுறார். இத்தனை ஆண்டு காலமாக அமெரிக்காவில் தான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இருக்கும்போதே மீண்டும் மீண்டும் இஸ்ரேலை பெருவாரியாக ஆதரித்தவர். இஸ்ரேல் என்கிற ஒரு தேசம் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இருக்கணும்னா, நாம் மட்டும் ஈரானுடைய மன்னராக இருந்தால், ஈரானுடைய ஆட்சியாளராக இருந்தால், கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற இஸ்ரேலுடைய கனவை நனவாக்குவதற்கு துணை நிற்பேன் என்று வெளிப்படையாகவே பேசிய ஒரு கொத்தடிமை இருக்கும் என்று சொன்னால் அது இந்த ரஸாஹ் தான். அதாவது ஷாஹ் மன்னனுடைய வாரிசாக தற்போது அடையாளம் காட்டப்படக்கூடியவர், அடுத்து ஈரானுடைய ஆட்சியாளர் என்கிற கனவை காணக்கூடியவர். இவர் தான் முதல் தடவையாக ஈரான் சார்பாக இஸ்ரேலை ஒரு தனி நாடாகவே நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவித்தல்களை எல்லாம் விடுத்தவர். முதல்ல இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்ததாக ஈரான் சார்பாக சொன்ன ஒரே ஆள் கூட இந்த ஆள் தான். அந்த அளவுக்கு 100% அக்மார்க்கு ஜியோனிஸ்டாகவே வாழக்கூடிய ஒருத்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நான் தான் அடுத்த ஈரானுடைய அதிபராக வரப்போகிறேன், ஈரான் ஏன் கைக்கு தந்துருங்கன்னு சொல்லி அமெரிக்க அதிபரிடத்தில் கேட்டிருந்தார். அந்தாறு போகிற போக்கில் வாரிசு அரசியல் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம்னு போயிட்டார். அதுக்கான காரணம் என்னன்னா, வாரிசு அரசியல் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் ஈரானுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்நாட்டு கிளர்ச்சியை அல்லது உள்நாட்டு போராட்டங்கள் நின்றுங்கிற பயத்தினால ஏற்றுக்கிறாம போயிட்டார். ஆனால் எதிர்கால இந்த ஆளை கொண்டு வச்சிட்டோம்னா டம்மி பீஸ், நம்ம சொல்ற மாதிரி தகப்பன் எப்படி கொத்தடிமையா இருந்தானோ அதே மாதிரி புள்ளையும் இருப்பான்ங்கிற மாதிரி அமெரிக்காவும் அமெரிக்க நேச நாடுகளும் நம்பக்கூடிய நிலையில தான் 2 நாட்களுக்கு முன்பதாக எக்ஸினுடைய ட்விட்டர், பழைய ட்விட்டர் இப்ப எக்ஸா இருக்குதா இல்லையா, எக்ஸினுடைய AI தளமாக இருக்கக்கூடிய குரோக் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஈரானுடைய புதிய பிளாக் என்று சொல்லி ஈரானுடைய தேசிய கொடி ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இது கூட புதிய தேசிய கொடியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க காட்சிப்படுத்தக்கூடிய அந்த தேசிய கொடிங்கிறத பார்த்தீங்கன்னா அதில் வால் வைத்த சிங்கம் இருக்கும். இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. ஷாஹ் மன்னனாக இருக்கும்போது அந்த கொத்தடிமை இதைத்தான் தேசிய கொடியாக வச்சிருந்தது. பிற்பட்ட நாட்களில் ஹொமைனியினுடைய தாக்கம் காரணமாக புரட்சி வெடித்து ஈரான் தன்னுடைய தேசிய கொடியில் எல்லா மாற்றங்களையுமே பண்ணி இருந்தாங்க. இப்படியான சூழலில் தான் ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய சில ஆர்ப்பாட்டங்களையும் இந்த கொடியை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இந்த கொடியை பார்த்தே ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில இடங்களில் இஸ்ரேலிய கொடியும் தூக்கப்பட்டிருக்கிறது ஈரானுக்குள்ள என்பதே மிக தெளிவாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஜியோனிஸ்டுகள் ஆயுதத்தோடு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பதை மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் சொல்வதை உறுதிப்படுத்தும் விதமாகவே இந்த காட்சிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் யுத்தத்தினால ஈரானை வீழ்த்த முடியாது, இப்படியான சூழ்ச்சிகளால் வீழ்த்தலாம் என்பதற்காக இந்த சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நேரத்தில் அரபு நாடுகளுடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக
நேரடியாக எந்த அரபு நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லலை. பட் என்னன்னா இதை பார்க்கும் போதே எந்த ஒரு அரபு நாடுகளும் தற்போதைக்கு ஈரான் வீழ்வதை ஏற்றுக்கொள்ளாது. குறிப்பாக இன்றைக்கு டிஆர்டி வேர்ல்டு வெளியிட்டிருக்கக்கூடிய டர்க்கியினுடைய உத்தியோகபூர்வ ஊடக செய்திகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா துருக்கியும் சவுதி அரேபியாவும் ஈரான் வீழ்வதை விரும்பவில்லை என்கிற தகவல்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சவுதி அரேபியா என்கிற ஒரு மாபெரும் ஜாம்பவான் ஒரு பக்கம் இருந்தாலும் டர்க்கி என்கிற ஒரு உஸ்மானிய ஹிலாபத்தினுடைய அடுத்த தொடர்ச்சியை எதிர்பார்க்கிற ஒரு ஆயுத பலம் கொண்ட நாடு இன்னொரு பக்கம் இருந்தாலும் இந்த இரண்டுக்கும் நடுவில் ஈரான் என்கிற ஒரு எதிர்கால வல்லரசு அந்த இடத்தில் இருப்பதுதான் தற்போதைக்கு மத்திய கிழக்குக்கான பாதுகாப்பு என்பதை சவுதியும் அதே நேரம் டர்க்கியும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈரானை வீழ்த்துவதற்காக துடிப்பது என்னன்னா அரபு நாடுகளில் எந்த நாடுகளும் சொந்தமாக ஆயுத உற்பத்தி செய்வதில்லை, ஆயுத விற்பனை செய்வதில்லை. குறிப்பாக ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவை விட விஞ்சிய அளவுக்கு உயர் ஆயுத ரகங்களை தயாரிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவங்க ஈரான். இதையெல்லாம் தாண்டி பாலஸ்தீன பிரச்சனையில் பாலஸ்தீனத்தை நாடாகவே ஆக்க மாட்டோம், கடைசி வரைக்கும் நீங்கள் அடிமையாத்தான் இருக்கணும்னு வைக்கணுமாக இருந்தால் ஈரான் என்கிற ஒரு நாடு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய விதமாக பலம் கொண்ட ஆயுத பலம் கொண்ட இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய ஒரு ஈரான் இருக்கக்கூடாது. இஸ்ரேலை எதிர்க்காத, இஸ்ரேல் சொல்வதையெல்லாம் கேட்டு தலையாட்டுகிற, அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்டு தலையாட்டுகிற ஒரு டம்மியான ஈராக்கை போல அல்லது மற்ற கைப்பற்றப்பட்ட நாடுகளெல்லாம் எப்படி டம்மி அரசு கொண்டு வரப்பட்டதோ அப்படியான ஒரு டம்மி பீஸான ஒரு அரசு இருப்பதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தேவையானதாக இருக்கிறது. எனவே இந்த ரஸா பஹ்லவி என்கிறவரை ஒரு ஹீரோ மாதிரி உலகத்துக்கு காட்ட பார்க்குறாங்க. இவன் திட்ட தெளிவாக கைப்பட அடிமை என்று எழுதி கொடுத்த ஒரு கொத்தடிமைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இவனால் இந்த உலகத்திற்கோ சமூகத்திற்கோ ஈரானுக்கோ ஏன் இஸ்லாமிய பெருமக்களுக்கோ 0% கூட எந்த நலவும் ஏற்பட போவதில்லை. ஏன்னா ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது, ஒரு சில பேர் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸையே புரியாமல் அல்லது ஈரானில் என்ன நடக்குது, சவுதியில் என்ன நடக்குது, இதெல்லாம் என்ன நடக்குதுங்கிறதையே தெரியாமல் இந்த ரஸா பஹ்லவியை தூக்கி பிடிக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அதற்கான காரணமே என்னன்னா ஷியாவா சன்னியா இங்கே பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஷியாவா சன்னியாங்கிற பார்வை கிடையாது. ஈரானா அமெரிக்காவா, ஈரானா இஸ்ரேலா, ஈரானா மற்ற நாடுகளா என்று பார்க்கும்போது ஈரான் தற்போது வீழாமல் இருப்பது அனைவருடைய தேவையாக இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி ஈரானை ஆதரிப்பது கூடுமா கூடாதா, இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன என்று ஒரு தனி வீடியோ பேசியிருக்கிறோம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை நம்ம போட்டுடுவோம். கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்க்கும்போது இந்த இடத்தில் நாம் யாரை ஆதரிக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.